வணக்கம். உங்க வாழ்க்கையில ரொம்பவே மதிப்புமிக்க ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இல்லங்க, நான் பணத்த பத்தி பேசல. நம்மளோட உண்மையான செல்வம் எது? அதை எப்படி பாதுகாக்கிறதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த ஒரு வரி தான் நம்மளோட இன்னைக்கு டிஸ்கஷனோட சென்டர் பாயிண்ட். நம்ம உண்மையான சொத்து பேங்க்ல இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற கவனத்துல தான் இருக்கு. ஆமா, இந்த கவனம் எப்படி ஒரு நாணயம் மாதிரி வேலை செய்யுது, அதை நாம ஒவ்வொரு செகண்டும் எப்படி செலவு செய்றோம்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. சரி, வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம். உங்களோட உண்மையான பேங்க் அக்கவுண்ட். நம்ம எல்லாருமே பணத்தை சேமிக்கணும்னு ரொம்ப கவலைப்படுறோம் இல்லையா? ஆனா நம்ம கிட்ட இருக்கிற அதுக்கும் மேலான ஒரு சொத்து, அதாவது நம்ம கவனம், அதை நாம எப்படி மேனேஜ் பண்றோம்? இந்த ஒரு கேள்வி நீங்க உங்க டெய்லி லைஃப்ல எடுக்கிற முடிவுகளையே மாத்தி யோசிக்க வைக்கும். கவன நாணயம் இந்த வார்த்தைய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கவனங்கிறது சும்மா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு கரன்சி மாதிரி. அதை நாம செலவு பண்ணலாம், வேஸ்ட் பண்ணலாம், இல்லனா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அதை எங்க செலவு பண்றோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யோசிச்சு பாருங்க, நீங்க உங்க போனை எடுத்து ஒரு தடவை ஸ்ட்ரோல் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு நோட்டிபிகேஷன் வந்தாலும் சரி, அது உடனே உங்க கவன பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுக்கிற மாதிரி. இந்த மாதிரி சின்ன சின்னதா நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்க நடக்க நாள் கடைசியில பார்த்தா நம்ம அக்கவுண்ட் காலி ஆயிடும். சரி, இவ்ளோ மதிப்புள்ள இந்த கவன நாணயத்தை நம்ம கிட்ட இருந்து திருடுறதுக்குன்னு சில சக்திகள் இருக்கு. அது என்ன? நம்மளோட கவனத்தை நமக்கே தெரியாம சுரண்டிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய ட்ராப் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அதுக்கு பேரு தான் 8 வினாடி மகிழ்ச்சி பொறி. வெறும் 8 செகண்ட்ஸ். ஆமாங்க, இந்த டிஜிட்டல் உலகத்துல ஒரு சராசரி மனுஷனோட கவன வரம்பு இவ்வளவுதான்னு சொல்றாங்க. அட, ஒரு கோல்டு ஃபிஷ்ஷை விட கம்மியா? இதுவே போதும் நம்மள சுத்தி இருக்கிற இந்த சூழல் நம்ம கவனத்தை எந்த அளவுக்கு சிதைக்குதுன்னு புரிஞ்சிக்க. அப்போ யார் அந்த கவன திருடர்கள்? இதோ பாருங்க, சோஷியல் மீடியாவுல மணிக்கணக்கா ஸ்க்ரால் பண்றது, விடாம வந்துட்டே இருக்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ், அப்புறம் அந்த 8 செகண்ட் ஜாய்னு சொல்ற அந்த ரீல்ஸ், ஷார்ட்ஸ் மாதிரி கண்டென்ட், இதெல்லாம் போதாதுன்னு மல்டி டாஸ்கிங் பண்ற ப்ரெஷர் வேற. இது எல்லாமே நம்ம கவனத்தை துண்டு துண்டா உடைச்சிடுது. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. சரி, இந்த கவன நாணயத்தை பாதுகாக்கிறது அவ்வளோ முக்கியமா? நம்மளோட வெற்றிக்கு இது எந்த அளவுக்கு உதவும்? ஏன் ஒருத்தரோட ஐக்கியூவை விட அவங்களோட கவனம் செலுத்துற திறமை பவர்ஃபுல்லுன்னு சொல்றாங்கன்னு அடுத்ததா பார்க்கலாம். ஒருத்தரோட வெற்றியை கணிக்கிறது எது? அவங்க ஐக்கியூவா இல்ல அவங்க கவனத்தை கண்ட்ரோல் பண்ற திறமையா? பாத்தீங்கன்னா, ஐக்கியூங்கிறது பெரும்பாலும் மாறாத ஒரு விஷயம். அது அவங்களோட பொட்டென்ஷியலை மட்டும்தான் காட்டும். ஆனா கவன கட்டுப்பாடுங்கிறது அப்படி இல்ல. அதை நம்மளால ட்ரெயின் பண்ண முடியும். அந்த பொட்டென்ஷியலை வச்சு நீங்க உண்மையிலே என்ன செய்ய போறீங்கன்னு தீர்மானிக்கிறதே இந்த கவனம்தான். அதனால மேட்டர் என்னன்னா, நீங்க எவ்வளவு ஸ்மார்ட்டுங்கிறது முக்கியம் இல்ல. உங்க ஸ்மார்ட்னஸை நீங்க எப்படி எங்க பயன்படுத்துறீங்கிறதே முக்கியம். அந்த திறமைய நிஜமான சாதனையா மாத்துறதுக்கு உங்க கவனம் தான் சாவி. சரி, இவ்ளோ நேரம் நாம பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இப்போ சொல்யூஷனுக்கு வருவோம். உங்க கவனத்தை ஒரு செலவா மட்டும் பார்க்காம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்த்தா என்ன ஆகும்? இது ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான மைண்ட் செட் ஷிஃப்ட். இதுக்கு பேர் தான் கவனத்தோட கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்படியா? நம்ம கவனத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்றது? ரொம்ப சிம்பிள். முதல்ல உங்க கவனம் ஒரு லிமிட்டடான ரிசோர்ஸ்னு ஒத்துக்கோங்க. ரெண்டாவது, அதை எங்க செலவு செய்ய போறீங்கன்னு நீங்களா முடிவெடுங்க. மூணாவது, சின்ன சின்னதா ஆனா முழு கவனத்தோட நீங்க செய்யற முயற்சி காலப்போக்கில் பெரிய பெரிய திறமைகளாவும் சாதனைகளாவும் மலர்றத நீங்களே பாப்பீங்க. கூட்டு வண்டி மாதிரி தான் இதுவும். இதுதான் அந்த முக்கியமான மைண்ட் செட் ஷிஃப்ட். உங்க கவனத்தை ஒரு வரையறுக்கப்பட்ட வளமா பாருங்க. அதை நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா வேஸ்ட் பண்ணலாம். இந்த சாய்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்க கையில தான் இருக்கு. ஓகே, நம்ம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரை நம்ம கத்துக்கிட்டதை வச்சு பார்த்தா நம்ம முன்னாடி 2 பாதை இருக்கு. ஒன்னு கவனத்துல ஏழையா இருக்கிறது, இன்னொன்னு கவனச்செல்வந்தர் ஆகிறது. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த டேபிள் பாருங்க, 2 பேருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. கவனத்துல ஏழையா இருக்கிறவங்க நோட்டிபிகேஷன் வந்தா உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனா கவனச்செல்வந்தர் அதை திட்டமிட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒருத்தர் கஷ்டமான வேலையை தள்ளி போடுவாரு, இன்னொருத்தர் அதுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பார். இந்த சின்ன சின்ன பழக்கங்கள் தான் அவங்க வாழ்க்கையில பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குது. இந்த வரிய நல்லா மனசுல வச்சுக்கோங்க. கவனச்செல்வந்தரா இருக்கிறதுங்கிறது உங்க சூழ்நிலையால வர்றதில்ல. அது நீங்க எடுக்கிற ஒரு முடிவு. கண்ட்ரோல் உங்க கையில தான் இருக்கு. உங்க கவனத்தை எங்க செலுத்தணும்னு நீங்க தான் தீர்மானிக்கணும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம். இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து உங்க கவனத்தை நீங்க செய்ய போற முதல் இன்வெஸ்ட்மெண்ட் எது? யோசிங்க, பதில் உங்ககிட்ட தான் இருக்கு.